இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Hallelujah. இயேசுவே நன்றி. ரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கி விடுதலை தாரும் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமைகள் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாவையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஆண்டவரே, எங்கள் கண்களையும் காதுகளையும் திறக்கும் ஆண்டவரே. Open our eyes, open our ears. Father, in the name of Jesus we pray. Amen. இன்னைக்கு ஆஹ், 1 சாமுவேல் 15 10வது அதிகாரம் ஒரு 17வது வசனத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் நம்ம தியானிக்க போறோம். இதுல நம்ம பல முக்கியமான விஷயங்கள் ஆண்டவர் நம்மோட நமக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றார். முதல் முறையா முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது ம், முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது ஆண்டவரோட அழைத்துதல் முன்னாடியே சவுலுக்கு கொடுத்தாச்சு. 1வது வசனத்திலேயே சவுலுக்கு அந்த அழைத்துதல் கிடைச்சாச்சு. அடையாளங்கள் கொடுத்தா இருக்கிறார் ஆண்டவர். ஆனா மக்களுக்கு இது இன்னும் வெளிப்படுத்தவில்லை. ஏன் நேரடியா வெளிப்படுத்தவில்லைன்னா, ஆண்டவர் இது நியமித்திருக்கின்றார் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஆண்டவர் அவங்களுக்கு நியமித்திருக்கின்றார். இது சாமுவேல் முடிவெடுத்த விஷயம் கிடையாது. ஆண்டவரோட வழி நடத்துதல் இது அப்படின்றது தெரியணுன்றதுக்காக சமூகத்துல கொண்டு ஒரு ஜெபத்தின் வழியாக அந்த அந்த ஒரு ஆண்டவரோட திருவுளம் அங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. சவுல் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். ஆனா நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சாமுவேல் சவுல கண்டுபிடிக்க முடியல. அவர் சில போய் ஒரு இடத்துல போய் ஒளிந்துகிட்டு இருக்கிறார். ஏன் ஒளிந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இது பயத்தினாலயா இல்ல ஒரு தாழ்ச்சியினாலயா அப்படின்றத நம்ம சிந்திக்க வேண்டியது. சில இந்த பேக்குக்கெல்லாம் நடுவுல போய் அவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். பயத்தினாலயா இல்ல இதனாலயா அப்படின்ட்டு, தாழ்ச்சியினாலயா? ஆக்சுவலா இது பயத்தினால. உண்மையான தாழ்ச்சி அப்படின்னு சொன்னா அது நம்மளை பத்தி குறைவா சிந்திப்பது கிடையாது. பல பேர் அது தவறா தவறா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையான தாழ்ச்சி அப்படின்றது நம்மளை பத்தி குறைவா சிந்திப்பது கிடையாது. நம்மளை பத்தி சிந்திக்காம இருப்பதுதான் தாழ்ச்சி அப்படின்றது. ஆண்டவரோட மகிமையை பத்தி சிந்திப்பது, அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம நடப்பது, அதுதான் தாழ்ச்சி. நம்மளை பத்தி அதிகமா சிந்திப்பதுதான் இந்த ஆணவத்தின் ஒரு அடையாளம். நம்மளை பத்தி அதிகமா ஒரு ஆணவம் இருக்கின்றவங்க அவங்கள பத்தி அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. நான் இது செஞ்சேன், நான் அது செஞ்சேன், அது மாதிரி அப்படி செஞ்சுட்டு இருப்போம். அப்படி இல்லை. ஆண்டவரை பற்றி நம்ம பேசுகின்ற போது ஆண்டவரை பத்தி ஆண்டவரோட மகிமை எல்லாம் ஆண்டவரை பத்தியே பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு அவங்க மகிமை கொடுக்குறாங்க. அதுதான் உண்மையான தாழ்ச்சி. தாழ்ச்சி அப்படின்றது என்னால இது செய்ய முடியாது, ஐயோ என்னால இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது கூட நம்ம தாட்சி மாதிரி தெரியும். ஆனா அவங்க நோக்கம் எல்லாம் அவங்கள பத்தி தான், அவங்க சிந்தனை எல்லாம் அவங்கள பத்தி தான். அது தாட்சி கிடையாது. உண்மையான தாட்சி அப்படின்றது நம்மளை பத்தி குறைவாக சிந்திப்பது, ஆண்டவரோட மகிமையை பத்தி, ஆண்டவரோட சக்தியில என்னால இது செய்ய முடியும் அப்படின்னு சிந்திப்பது தான் தாட்சி. ஆண்டவரோட அவர் அழைத்து இருக்கின்றாருன்னா அவரோட ஞானத்தை நான் நம்பிக்கை வைக்கிறேன், நான் என்னால இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைப்பதுதான் தாட்சி. அவர் சவுல் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு அந்த சக்தி இல்லைன்னு தெரியும், ஆனா ஆண்டவர் என்ன உதவி செய்வார், எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி அவர் வெளியில வந்திருக்கணும். நான் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு, ராஜாவாக அவர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாருன்னா அவர் உறுதியா அவர் நிறைவேற்றுவா. அவர் ஒளிந்திருக்க கூடாது. வாழ்க்கையில நம்ம நம்ம வாழ்க்கையில எந்த பொறுப்புகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலுமே ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் நம்ம வழியா. ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமையான ஒரு மனிதன்லாம் தேவை கிடையாது. தாவீதின் வாழ்க்கையில அவர் கோலியாத்தை கொல்வது எப்படி? அப்போ சிறுவனாக இருக்கும்போது தான் செய்யறார். நம்பிக்கையை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இருக்கிறதே ஞானமான ஒரு விஷயம்.
என்றது ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்பது. நம்மளை பத்தி குறைவாக சிந்திப்பது, கடவுளை பத்தி அதிகமாக சிந்திப்பதுதான். பல பேர் நம்ம அத புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனால் சவுல் தேர்ந்தெடுக்கப்படும்போது, சவுல் சில நல்ல விஷயங்கள் அவரும் வந்து சில விஷயங்களை நல்ல நல்ல விதமாக செய்கின்ற விஷயங்கள் நம்ம தியானிப்போம். இங்க சவுல் தேர்ந்தெடுக்கப்படும்போது என்ன நடக்குது? ம். சவுல் தேர்ந்தெடுக்கப்படும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா கடைசி வசனம் 10வது அதிகாரம் 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துல 27வது வசனத்த எடுத்து வாசிச்சு பாருங்க. 27 வாசிக்கிறீங்களா? ஆனால் தீயோர் சிலர், இவன் நம்மை எவ்வாறு மீட்க முடியும் என்று கூறி அவரை புறக்கணித்தார்கள். அவருக்கு அன்பளிப்பு எதுவும் தரவில்லை. அவரோ அமைதியாக இருந்தார். அவரோ அமைதியாக இருந்தார். தீயோர் என்னென்ன விஷயங்கள் செய்தார்கள் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல இந்த மனுஷன் எப்படி வந்து நம்மள மீட்க முடியும்? தவறாக அவங்க பேசுறாங்க. ஆண்டவர் தேர்ந்தெடுப்பு நம்பிக்கை இல்ல. அந்த மனிதன் மேல நம்பிக்கை வைக்கணும்னு நான் சொல்லல. அவர் ஹைட்ட பார்த்து நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றேன். ஆண்டவர் வார்த்தை மேல அவங்க கூட நம்பிக்கை இல்ல அவங்க. சவுல் சாமுவேல் வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நியமித்திருந்தாலும், ராஜாவாக ஒரு அறிக்கையிட்டிருந்தாலும் அவர் அவர் அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அந்த ஒரு அவங்க குடுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அவர் குடுக்கல. அவர் சமாதானத்தோட அவர் இருக்கின்றார். ஆனாலும் அவரு சமாதானத்தோட இருக்கின்றார். இந்த ஒரு சமாதானத்தோட நம்மளால இருக்க முடியுதா? நம்ம சில பேர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருந்தாலும், சில பேர் நம்மள வந்து அவதூறா பேசுவதற்கு பல பேர் இருப்பாங்க. நம்மள வந்து ஏளனமா பேசுறது நம்மள தாழ்ச்சி நம்ம என்ன சொல்லலாம்? ரொம்ப கீ அ ரொம்ப கீழ்த்தரமாக பேசுவதற்கு சிந்திக்க மனிதர் இருப்பாங்க. நம்ம தாழ்ச்சியோட அதை ஏற்றுக்கொள்ளும்போது, அது உரிய காலத்தில் ஆண்டவர் நம்மள உயர்த்துவார். உரிய காலத்தில் ஆண்டவர் உயர்த்துவார். அத வந்து ஆண்டவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். பல பேர் அது புரிஞ்சுப்பது கிடையாது. அந்த உரிய காலத்தில் ஆண்டவர் மறைந்திருப்பதற்கு, ஒரு குறைந்திருப்பதற்கு அவங்க தயாராக இல்ல. அதனால தான் பல பேர் வந்து ஆண்டவர விட்டு அ விலகி செல்கின்றார்கள். ஆண்டவரின் கண்ணிலையில நான் அவர் வந்து அந்த சமாதானம் அவருக்குள்ள அந்த சமாதானம் எப்படி அவர் சமாதானத்துல இருக்கிறாரு? வார்த்தையில வருகின்ற ஒரு சமாதானம் என்றும் கிடையாது. அவர் வந்து உள்ளத்திலயும் வந்து ஒரு அமைதியாக இருக்கின்றார். ஏன்னா, அவருக்குள்ள ஒரு உணர்த்துதல் இருந்தது. நான் யாரா இருக்கின்றேன் அப்படின்றது ஆண்டவர் கண்ணிலையில என்னவா இருக்கேன்றது ஆண்டவருக்கு தெரியும். அ அதுக்கு மேலயும் வந்து அதுக்கு கீழயும் நான் வந்து பார்க்கல. சில பேர் வந்து ராஜாவாக தேர்ந்தெடுக்கும்போது அவங்க வந்து நம்மள வந்து ரொம்ப அதிகமாக சிந்திக்க வாய்ப்பு இருக்கு. சில பேர் ரொம்ப குறைவாக சிந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஆண்டவருக்கு தான் தெரியும் நம்ம யார் அப்படின்றது. அதனால அவர் அமைதியாக இருக்கின்றார். நம்ம இதயம் வந்து அமைதியாக இருக்கணும். நம்ம மனசு மட்டும் கிடையாது. நம்ம வாய் மட்டும் கிடையாது. பல நேரத்துல நம்ம வாய் சில நேரத்துல கட்டுப்படுத்திடலாம். ஆனா நம்ம மனசுல கட்டுப்படுத்த முடியாது. உள்ள பல கோவங்கள், பல வேதனைகள், பல விதமான எண்ணங்கள் நமக்குள்ள வரலாம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். எப்படி இது வந்து இவர் வாழ்க்கையில இல்ல. எல்லார் வாழ்க்கையிலும் இந்த அமைதி கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாருக்கும் வரும். மோசேயின் வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கோம் அது. பல வாட்டி தியானித்திருக்கோம். இன்னொரு வாட்டி சிந்திப்போம். எண்ணிக்கை நூல் 12வது அதிகாரத்துல 1லிருந்து 7 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. நம்ம அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் வெற்றி தருவார். சவுல் அமைதியாக இருந்தார். அடுத்த அதிகாரத்துல அவருக்கு வெற்றி ஆண்டவர் குடுக்கிறார். ஆவியானவரோட கிருபையால. நம்ம அமைதியாக இருக்கும்போது மட்டும் தான் ஆண்டவரால நமக்காக செயல்பட முடியும். ஆண்டவர் நமக்கு முன்னாடி வந்து அவரு செயல்படுவார். நம்ம போரிட ஆரம்பிச்சோம்னா, ஆண்டவரால நம்மள உதவி செய்ய முடியாது. ஏன்னா, நம்ம சுய சக்தியில தான் ஆற்றல்ல தான் நம்ம வந்து நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அ எண்ணிக்கை நூல் 12வது அதிகாரத்துல 1லிருந்து 7 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? எண்ணிக்கை நூல் 12வது அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும். மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர்.
அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார், அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனைக் கேட்டார். பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்தருகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயில் அருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால், ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். ஆமென். ஆமீன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு தண்டனை பெறுகின்றார்கள். நம்ம அமைதியா இருப்பது அப்படின்றது ரொம்ப எல்லா நேரத்திலும் எளிதாக இருக்கும் நான் சொல்லல. ஆண்டவர் நம்மள உதவி செய்வார். அவரோட அமைதியை நம்ம நாடும்போது, நம்ம மனதை வந்து முழுமையாக அவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது அவர் அமைதியை தருவார். அமைதியை காப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம போரிடக்கூடாது. ம். பல பேர் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அவதூறா பேசுவாங்க. பல விஷயங்கள். பொய் சொல்லுவாங்க. நம்மள பத்தி தரைக்குறைவாக பொய் சொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அமைதியா இருங்க. ஆண்டவர் வந்து உயர்த்துதல். அவர் உரிய நேரத்தில் அவர் நம்மளை உயர்த்துவார். 11வது அதிகாரத்துல ஒரு சிறு காலத்துக்கு அப்புறம் வந்து சவுல் அவர் வாழ்க்கையில அந்த உயர்த்துதலை ஆனா அனுபவிக்கிறார். இந்த மக்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். 11வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நஹாஷ் அமோனியர் அப்படின்ற நஹாஷ் என்ற ஒரு அமோனியர். நஹாஷ் என்ற பேரோட அர்த்தம் என்ன அப்படின்னா சர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெப்ரேய மொழியில அது வந்து சர்ப்பத்திற்கு, அந்த பேர் வந்து சர்ப்பத்துக்கு ஒரு விஷயம். அப்போ அவர் சொல்றாரு, ஜபேஷ் கிலியாத் அந்த ஒரு ஊருக்கு வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து நம்ம இப்போ வந்து அவங்க சூழ்ந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, இப்போ நான் வந்து ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான், உங்க கண்ணு மட்டும் நான் எடுத்துட்டேன், உங்களை வந்து ஒன்றும் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, நான் வந்து உங்களை அழிச்சிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பல விதமா வந்து அவங்கள கவலைக்கு உள்ளாகின்ற விதத்துல பேசுறாரு. இந்த மூப்பர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க போய் எங்களுக்கு ஒரு 7 நாள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி 7 நாள் கொடுக்குறேன் அப்படின்னு. யாரும் இவங்களை உதவி செய்ய வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு விதத்துல ஒரு மனநிலை. ஜபேஷ் கிலியாத் மக்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஆனா நீதியரசர்கள் புத்தகத்துல 21வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க ஒரு போர் நடக்கும்போது பெஞ்சமின் கோத்திரத்துக்கு எதிரா, அப்போ அவங்க வந்து போருக்கு வரமாட்டாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த சூழ்நிலையில இவங்களால இஸ்ரேல் மக்களோ யூதாவுக்கிட்டயோ போய் வந்து உதவியை நாடுவதற்கு ஒரு சூழ்நிலை இல்ல. அதனால வந்து தனியா இருந்து உட்காந்து அழுகுறாங்க. சவுலுகிட்டயோ சாமுவேல்கிட்டயோ உதவி தேடுவதற்கு அங்க ஒரு இது இல்ல. மற்றவங்களை நம்ம உதவி செய்யும் போதுதான் நமக்கும் அந்த உதவி கேட்பதற்கு நம்மளால முடியும். அதனால எந்த அளவுக்கு நம்மளால மற்றவங்களுக்கு உதவி செய்கின்ற மக்களாக இருப்போமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆண்டவரோட உதவி நம்ம வாழ்க்கையில வரும். இதே விஷயத்தை நீங்க இன்னொரு விதத்துல யோசிச்சீங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? முதல்ல கவலைக்கு தான் உள்ளாகிறோம். சாமுவேல்கிட்ட போய் அவங்க கேட்டிருக்கலாம், உதவியை கேட்டிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட போய் உதவியை நம்ம கேட்பது கிடையாது. முதலே வந்து சுய சிந்தனையில வந்து அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசா தான் யோசிக்கிறோம். ஆண்டவரோட கிருபையை நம்ம நாடுவதற்கு கிடையாது. அந்த கவலைக்கு உள்ளாகிறது ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு வார்த்தைக்கு ஏற்றபடியான ஒரு சிந்தனை கிடையாது. ப்ராவர்ப்ஸ் 12வது அதிகாரத்துல 25வது வசனத்துல என்ன சொல்றாரு? அந்த கவலைக்கு உள்ளாகும் போது நம்ம உள்ளம் பாரம் அதிகமாகதே ஒழிய நம்மளால அந்த அந்த ஒரு தீர்வு சமாதானத்துல ஒரு முடிவெடுக்க முடியும். அந்த சமாதானம் இருக்காது, முடிவெடுக்க முடியாது. ப்ராவர்ப்ஸ் 12வது அதிகாரத்துல 25வது வசனத்தை எடுத்து வாசிப்பாரு.
சாத்தான் என்ன செய்வான்? நம்ம இன்னும் அதிகமா வந்து இந்த சூழ்நிலை இன்னும் எவ்வளவு மோசமா போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சிந்திக்க வைப்பான். அந்த மாரி நம்ம சிந்திக்க கூடாது. ஆண்டவரோட அப்ப என்ன செய்யணும்? பார்ப்போம். ப்ராவெர்ப்ஸ் 12:25 வாசிக்கிறீங்களா? மனக்கவலை மனிதரின் இதயத்தை வாட்டும், இன்சொல் அவர்களை மகிழ்விக்கும். ஆமென். ஆமென். மனக்கவலைகள் வழியா நம்ம இதயத்த வந்து அது பெரிய பாரமாக இருக்கும். மனக்கவலைக்கு நம்ம உள்ளாகக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும், ஆண்டவருக்கு இது ஒரு கஷ்டமான விஷயமா? அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம மனதுல வரணும். நம்ம பாரங்கள் அனைத்து பாரங்களையும் வந்து ஆண்டவர்கிட்ட குடுக்க சொல்றாரு. ஏன்னா, நம்ம மேல அவரு கவலை கொண்டுள்ளார். 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 7வது வசனத்த எடுத்து வாசிச்சு பாருங்க. 1 பேதுரு 5:7 அனைத்து கவலைகளும் வந்து ஆண்டவர்ட்ட குடுங்க. எல்லா கவலைகளும் ஒன்று விடாமல் ஆண்டவர்ட்ட குடுங்க. அவர் நம்மள பாதுகாப்பார். அவர் நம்மள உதவி செய்வார் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றார். நம்பிக்கையோட கூட 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஒன்னு பேதுரு 5வது அதிகாரத்துல 7வது வசனம். ஒன்னு பேதுரு 5வது அதிகாரத்துல 7வது வசனம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். ஆமென். ஆமென். எல்லா கவலைகளும் அவர் மேல விடணும். சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் ஆண்டவரோட ஒரு கிருபை இறங்கி வருவதை நம்ம அனுபவிச்சிருப்போம். அதனால அந்த கவலைகளை விடுவதற்கு நம்ம வந்து சரி ஆண்டவர் இந்த மாதிரி உதவி செஞ்சிருக்கிறாரு, நம்ம கொடுப்பதுக்கு தயாராக இருக்கணும். சில வாழ்க்கையில சில விஷயத்துல வந்து ஆண்டவரோட கிருபையை நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம். அதனால இந்த விஷயத்துல ஆண்டவர் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கம்மியா இருக்கலாம். அதனால அதை வந்து நம்ம தான் வந்து எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா கவலைகளும் ஆண்டவர்கிட்ட விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆ, பல விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து நான் இது ரொம்ப நாளா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு விடுதலை காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை பத்தி கவலை பண்ண ஆரம்பிப்போம். அப்படி இல்லை. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர்கிட்ட விட்டு விடுங்கள். அவர் வந்து ஒரு தீர்வு கொண்டு வருவார். சில விஷயங்கள்லாம் வந்து 6 மாதம், சில விஷயங்கள்லாம் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் கரத்தில் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் கரத்தில் ஒரு விடுதலை இருக்கு. நம்பிக்கை வைங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் கரத்தில் ஒரு விடுதலை உண்டு. ஆனா அந்த விடுதலை வரும்போது அது கரெக்டான நேரத்துல உரிய நேரத்துல நடக்கும். நீங்க நினைப்பீங்க இதுக்கு முன்னாடி அந்த விடுதலை வந்திருந்ததுன்னா அது நல்லதாக இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து புரிஞ்சுக்குவீங்க. கரெக்டான நேரத்துல ஆண்டவர் விடுதலை தருவார். கரெக்டான நேரத்துல ஆண்டவர் அந்த விடுதலை தருவார். அப்ப முதல்ல நடக்கிற விஷயம் என்ன? சவுல் இந்த பிரச்சனையை கேள்விப்படுறார். கேள்விப்பட்ட உடனே ஆவியானவர் அவருக்குள்ள வந்து செயல்படுகின்றார். கேள்விப்பட்ட உடனே ஆவியானவர் அவர் உள்ளத்தில் செயல்படுகின்றார். 1 சாமுவேல் 11வது அதிகாரத்துல 5ம் 6ம் எடுத்து வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 11வது அதிகாரத்துல 5வது வசனமும் 6வது வசனமும். அப்போது சவுல் வாய் நின்று மாடுகளை ஓட்டிக் கொண்டு வந்தார். மக்களுக்கு என்ன நேரிட்டது? அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று சவுல் கேட்டார். யாபேசின் ஆள்கள் சொன்னதை அவரிடம் சொன்னார்கள். இச்செய்தியை அவர் கேட்டுக் கொண்டிருந்த போது கடவுளின் ஆவி அவரை வலிமையுடன் ஆட்கொள்ள அவரது சினம் கனன்றது. சினம், அவரோட சினம், ஆவியானவரோட தூண்டுதலால வருகின்ற ஒரு சினம் அது. எப்போ ஆவியானவரோட நம்ம கவலைக்கு உள்ளாயிருக்கின்றோமோ நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு வராது. எப்போ ஆவியானவர் வருகின்றாரோ நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். அதுதான் சவுல் வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அவரு கவலைக்கு உள்ளாவறாரா? இல்ல. கவலைக்கு உள்ளாவறதுனால என்ன ஆகும்? இதயத்துல பாரம் தான் அதிகமாகுமே ஒழிய அதுக்கு தீர்வு வராது. நம்ம பிரச்சனைகளுக்கு எல்லா தீர்வுக்கும் வந்து ஆவியானவர் கிட்ட தான் இருக்கு. கடவுள் கிட்ட தான் இருக்கு. ஆவியானவரோட நிரப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து விடுதலை வரும். அப்போ வந்து உங்களுக்கு தீர்வு வரும். அப்போ வந்து நீங்க எந்த
பாதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி நடத்துதல் உங்களுக்கு வரும். ஏசாயா நூல் 30வது அதிகாரத்துல 21வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஏசாயா 30வது அதிகாரத்துல 21. அவர் நம்ம காதுல வந்து அவர் வெளிப்படுத்துவார். எந்த பாதையை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம வழி நடத்துவார். ஆண்டவரோட கரத்தை நாடுவதுன்றது, ஆண்டவரோட ஒரு முகத்தை, அவரோட பிரசன்னத்தை நாடணும் நம்ம. பல நேரத்துல நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போறதுக்கு பதிலா நம்ம வந்து சுய சிந்தனைக்கு நம்மளே சிந்திக்கிறோம். நம்ம சிந்திச்சுதான் இந்த பிரச்சனையே வந்தது பல நேரத்துல. நம்ம சுய சிந்தனையினால தான் பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு பதிலா ஆண்டவர்கிட்ட போங்க. ம். ஒன்று ஏசாயா 30வது அதிகாரத்துல 21 எடுத்து வாசிக்கிறீங்களா? நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். ஆமென். ஆமென். அவர் நம்ம உள்ளத்தில் இருக்கின்றார். நம்ம பின்னாடி இருக்கிறார். அவர் பக்கத்துல இருக்கிறார். அவர் எங்கேயும் விலகாத அவர் காத்து கொண்டிருக்கின்றார். என் மகன் என்னை என் மகள் என் மகன் என்னை பார்த்து என்னோட உறவாடி என்னோட பேசி முடிவெடுப்பானா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் காத்து நிற்கிறார். நம்ம அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் பல நேரத்துல. ஆவியானவரோட வழி நடத்துதல் இருந்தது அப்படின்னு சொன்னா இப்ப அதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆவியானவர் பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் என்ன ஆவியானவர் 7வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆவியானவரோட தூண்டுதல் வழியாக 3 லட்சம் பேர் வராங்க. 3 லட்சம் அப்புறம் 30,000 பேரும் வராங்க. அந்த 3 வழியாக ஒரு அடையாளம் இருக்கு. ஆவியானவரே செய்தார் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கு அதுல. 3க்கு ஒரு அர்த்தம் இருக்குது விவிலியத்துல. எல்லா நம்பருக்கும் ஒரு சில அர்த்தங்கள் இருக்கின்றது. அதுக்கெல்லாம் போல இப்போ நமக்கு நேரம் இல்லை. ஆனா முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆவியானவரோட அங்க செயல்பாடு இருக்கின்றது அப்படின்றது. ஆவியானவர் எல்லா உள்ளத்திலையும் ஒரு தூண்டுதல் கொடுக்கிறார். ஆவியானவர் செயல்பட ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னா அவரே எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொண்டு வருவார். அவர் செயல்படுவதற்கு நீங்க அனுமதிச்சா மட்டும் போதும். சீடர்கள் ஆவியானவரோட அந்த பெந்தகோஸ்தா தினத்திற்கு முன்னாடி வந்து 12வது சீடரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரத்துல 27 29 வரைக்கும் வாசி. நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு குழுக்கள் முறையில தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா திருத்தூதர் பணிகள் 13வது அதிகாரத்துல 2ல இருந்து 5 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவங்க ஜெபம் ஃபாஸ்டிங்கும் ஜெபம் செய்துதான் வந்து அடுத்த வழிநடத்தல் எல்லாம் வந்து ஆவியானவரோட வழிநடத்தல் தான் வருது. திருத்தூதர் பணிகள் 13வது அதிகாரத்துல 2ல இருந்து 5 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? திருத்தூதர் பணிகள் 13வது அதிகாரத்துல 2ல இருந்து 5. அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீதும் வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலூக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் இதுல அற்புதமா ஆவியானவர் வந்து நம்மளை வழி நடத்துவதற்கு காத்து நிற்கின்றார். அவருக்கு நம்ம செவி சாய்க்கணும், அவ்வளவுதான். சவுல் ராஜாவாக மாறுகின்றார். என்னன்னா இது வரைக்கும் ஒரு பேருக்கு தான் ஒரு ராஜா. ஆனா அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அங்க வெற்றி வழியாக அவர் மக்கள் மத்தியில் ஒரு பேரை வந்து அவருக்கு பேர் ஆண்டவர் கொடுக்கிறாரு. பேர் அவர் உயர்த்துகின்றார். உயர்த்தும் போது அவர் எப்படி செயல்படுகின்றார் அப்படின்றத பாருங்க. எப்படி செயல்படுகின்றார் அப்படின்றது பாருங்க. இந்த மக்கள் சாமுவேல் அப்பதான் வந்து 12வது வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. இந்த மக்கள் சாமுவேல்கிட்ட சொல்றாங்க, யார் அது சவுல் வந்து எங்களை ஆளுவதற்கு தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி பேசினா, அவங்க இன்னைக்கு வந்து அந்த ஆண்டவர் வெற்றி கொடுத்திருக்கிறார், அவர் வந்து அவங்கள அழிக்க போறோம் அப்படின்ற மாதிரி. சவுல் உண்மையான ஒரு அமைதி,
கொண்டவர் அப்படின்றது 14வது வசனத்துல 13வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு யாரும் இறக்க போறது கிடையாது. ஆண்டவர் கொடுத்த வெற்றி இது. நானாக ம், எனக்கா நானா சம்பாதிச்ச ஒரு வெற்றி கிடையாது. ஆண்டவர் இன்னைக்கு வெற்றி கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு யாரும் வந்து மரணத்துக்கு உள்ளாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரு அந்த கோவத்திலயோ இல்ல பொறாமையிலயோ அவர் செஞ்சிருக்கலாம். உண்மையான கோவம்லாம் கிடையாது. கொடுத்துட்டார். ஆண்டவர் தான் அங்க வந்து வெற்றியை கொடுக்குறாரு. அதனால எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த கோவத்துக்கு உள்ளாகின்ற மனிதர்களாக இருக்கும். ஒரு பொறாமையிலையோ ஒரு மன்னிக்காமனாலேயோ நம்ம வந்து மற்றவங்களை வந்து கோவப்பட்டு செயல்படக்கூடாது. அமைதி காத்து ஆவியானவர் செயல்படுவதற்கான நாளுக்காக காத்து நிற்கும் போது ஆண்டவரோட அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில அனுபவிப்போம். அது என் வாழ்க்கையில பல சூழ்நிலையில வந்து நான் 1, 2ன்றது கிடையாது. பல சூழ்நிலையில ஆவியானவரோட அதிசயங்களை நான் வந்து வாழ்க்கையில பார்த்திருக்கின்றதுனால சொல்றேன். பல சூழ்நிலையில நான் அந்த அதிசயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். உங்க வாழ்க்கையிலயும் ஆண்டவர் வந்து செய்வார். உங்க நம்பிக்கைக்கு ஏற்றபடியாக ஆண்டவரால செயல்பட முடியும். நம்பிக்கை வைங்க. தளரா நம்பிக்கை கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கின்றவன் பாக்கியவான். அது வரைக்கும் வந்து நம்ம நம்பிக்கை வந்து தளரா நம்பிக்கை வைக்கணும் சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். கடைசி வரைக்கும் நம்பிக்கை வைக்கணும்னு ஆண்டவர் அழைக்கின்றார். ஏசாயா 1வது அதிகாரத்துல 19வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஏசாயா 1வது அதிகாரத்துல 19வது வசனம் முக்கியமானது. கீழ்ப்பணிந்து தாழ்ச்சியோட இருக்கிறோம் அப்படின்னா கீழ்ப்படிதல் ஒரு முக்கியமா நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஜெபிங்க. அந்த கீழ்ப்படிமை ஆண்டவரோட வார்த்தைக்கு ஏற்றபடியாக கீழ்ப்படிந்து தாழ்ச்சியோட இருக்கின்ற மக்களாக நம்ம மாறும்போது ஆண்டவர் வந்து நன்மை நம்ம வாழ்க்கையில செய்வார். ஏசாயா 1வது அதிகாரத்துல 19 வாசிக்கிறீங்களா? மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். அமேன். ஆமேன். அந்த கீழ்ப்படிதலோடு நடந்தோம் அப்படின்னு சொன்னா நாட்டின் ஆண்டவர் தரணும்னு ஆசைப்படுகின்ற நன்மைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நம்ம பெறுவோம். ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே பல நேரத்தில் என் வாழ்க்கையில வந்து இந்த கவலைக்கு உள்ளாக மற்றவங்க செய்யற அநீதியான செயல்களுக்கு நான் வந்து என் உள்ளம் நொறுக்கி நான் கோபத்துல வந்து அதுக்கு நான் போரிட்டு இருக்கின்றேன். எங்களை மன்னியும் ஆண்டவரே. ரத்தத்தால் எங்களை கழுவும், தூய்மையாக்கும், விடுதலை தாரும் ஆண்டவரே. இந்த கீழ்ப்படிதல் ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். அமைதி கொள்ள ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். உங்களோட உயர்த்துதலுக்காக காத்து நிற்க கிருபை எங்களுக்கு தாரும். உங்க ரத்தத்தால் எங்களை வந்து கழுவும், விடுதலை தாரும். எல்லா அசுத்தமான கிருகளை கட்டி நிர்மலமாக்கப்படும். Bind and cast every unclean spirit, Father, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். Receive the peace of Christ in the name of Jesus. Amen. God bless you. Have a nice day.